வணக்கம். ஸோ கடந்த மார்ச் மாதம் 1 to 15 முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு எஃபிஐ முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ஏன்னா அவங்க பணம் எந்த அளவுக்கு வெளியில் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுது. பணம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அந்த விதத்தில் மார்ச் 1 to 15 எந்தெந்த செக்டாரில் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில் எடுத்துருக்காங்க, எந்தெந்த செக்டாரில் பணத்தை போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பணத்தை வெளியில் எடுத்ததில் அவுட்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் எடுத்தது ஐடி செக்டாரில் தான் எடுத்திருக்காங்க. 6,934 crores வெளியில் எடுத்திருக்காங்க. எஃப்எம்சிஜியில் 5,106 crores, ஆட்டோமொபைல்ஸில் 3,640 crores, ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 3,311 crores, ஹெல்த் கேரில் 2,049 crores, கேபிட்டல் கூட்ஸில் 1,912 crores, கன்சியூமர் சர்வீசஸில் 1,900 crores, பவர் செக்டாரில் 1,867 crores, ஃபைனலாக கன்சியூமர் டியூரபிள்ஸில் 1,566 crores. எதில் பணம் போட்டிருக்காங்க? இந்த மார்க்கெட் ட்ராஷ்லையும் பணம் போடுறாங்களா அப்படின்னா எஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் 1,179 crores போட்டிருக்காங்க. சர்வீஸ் செக்டாரில் 305 crores, மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் 143 crores போட்டிருக்காங்க.